Hello friends, I am Thirumurugan, the founder of Thirus IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 3 யங்ஸ்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒருத்தர் அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாரு, ட்ரெடிஷ்னல் கார்மெண்ட்ஸ் நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் ட்ரெண்டியாக வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸ் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவெடுக்கிறார். அப்புறம் எப்படி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது, டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்கறது, எத்தனை ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிறது, அவங்களுக்கு எப்படி லீவ் கொடுக்கறதுன்னு தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் டு சார்ட் அவுட் அவுட். ஸோ இதுக்கெல்லாம் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி யார், இந்த முடிவை யார் எடுக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. தென் தே கம் டு அ கன்க்ளூஷன் தட் ஒரு வருஷத்துக்கு நம்மள 3 பேரில் ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவா, அதாவது நிர்வாகியாக இருந்து இந்த கார்மெண்ட் ஷாப்புக்கு தேவையான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இந்த டிசைடிங் அத்தாரிட்டி எக்ஸிக்யூட்டிவை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்க எலெக்ஷன் வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணலாம், நம்ம 3 பேர் சேர்ந்து வாக்களித்து நம்ம எலெக்ஷன் மூலமாக முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் முடிவு சார்ந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல தேவை அந்த முடிவெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு இந்திய நாட்டில் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மூன்று நிலைகளில் இந்தியாவில் தேர்தல் நடக்குது. முதல்ல நேஷனல் எலெக்ஷன்ஸ், தேசிய அளவிலான தேர்தல். அதில் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இந்த 2 ஹவுஸும் சேர்ந்து தான் சென்ட்ரல் லா மேக்கிங் பாடியான பார்லிமெண்ட்டை உருவாக்க முடியும். இதில் ஆஸ் அன் இந்தியன் சிட்டிசனா நாம லோக்சபாவில் நடக்கிற தேர்தலில் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். ராஜ்யசபாவில் நடக்கிற தேர்தலில் மக்கள் வாக்களிக்க முடியாது. அடுத்ததா இந்தியாவை ஆள்வதற்காக 28 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு மாநிலத்திற்கு ஒரு சட்டமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் ஒரு இந்திய குடிமகன் சிட்டிசன் வாக்களிக்க முடியும். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அவரோட பேர் தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஷார்ட்லி கால்ட் அஸ் எம்எல்ஏ. இந்த எம்எல்ஏ ஓட் பண்ணி தான் ராஜ்யசபா மெம்பர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 2 ஹவுசஸ் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். அடுத்ததா லோக்கல் லெவலில் உள்ளாட்சி அப்படின்னு சொல்கிற அந்த தேர்தலில் வில்லேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ், டவுனில் முனிசிபாலிட்டி, சிட்டியில் கார்பரேஷன். ஸோ பஞ்சாயத்து ராஜில் சர்பஞ்ச் ஹெட்டு, முனிசிபாலிட்டியில் வார்டு மெம்பர், கவுன்சிலர், கார்பரேஷனில் மேயர், கவுன்சிலர், இவங்களெல்லாம் மக்கள் நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுக்கலாம். அப்போது இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் 3 நிலைகளில் நடைபெறுவதை நம்ம பார்க்குறோம். ஒன்று தேசிய அளவிலான தேர்தல், இன்னொன்று மாநில அளவிலான தேர்தல், இன்னொன்று உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சின்னு சொல்லிட்டு 3 நிலைகளில் தேர்தல் நடக்குது. இது இல்லாமல் இன்னும் 2 தேர்தல் இருக்குது. ஒன்று பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ், இன்னொன்று வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ். அந்த 2 எலெக்ஷன்ஸ்லையும் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் என்னென்ன தேர்தல் நடக்குது
அதில் மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம தொடர்ந்து நிறைய போட்டித் தேர்வுகளுக்கான வீடியோக்களை, காணொளிகளை நம்ம பதிவேற்றுவோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.